சரியா இருக்கா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுள் தமது மிகுந்த கிருபையினாலே இந்த அருமையான நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த தொழுகையிலே நாம் பங்கடைவோம். கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஜெபித்து ஜெபத்தோடு இன்றைய நாளின் தொழுகையை ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற இந்த அருமையான நாளின் காலை நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே வியாழக்கிழமையை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய கண்களுக்கு நல்ல நித்திரையும் தந்து காலையிலே எழுப்பின பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த தொழுகையிலே பங்கடையக்கூடிய வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு வந்து வாசம் பண்ணுவீராக. இந்த தொழுகையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இதில் பங்கு பெறுகிற உமது அடியார்களாகிய எங்கள் அனைவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 139வது ஞான பாடலை பாடுவோம். முதல் 5 கவிகளை பாடுவோமாக. வாரும் லோக மீட்பரே, கன்னி பெற்ற மைந்தனே என்ற பாடல். வாரும் லோக மீட்பரே, கன்னி பெற்ற மைந்தனே, நீ பிதாவின் காணிக்கை, உலகத்தின் அருமை, தாய் தேவிய ஆவியா கர்ப்பவதி ஞானதாம் ஆதி வார்த்தை நமக்கு ஒத்த ஜென்ம மாயிற்று, கற்புடைய சுத்தத்தின் சீர்கலங்க கண்ணேயின் கர்ப்பத்தில் மான் சுவாமியார் உற்பவித்து ஜென்மித்தார். சூரியோதயத்துக்கு சாயலாக நமது பொழுதான இரட்சகர் தாழ்விலே உதித்தவர், உன்னதத்தினின்றே நம்மண்டைக்கு வந்தாரே, பேயை வென்றிறங்கினார், மீண்டும் வானம் ஏறினார். ஆமென். 61ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 61. கடவுளே, என் கூப்பிடுதலை கேட்டருளும், என் மன்றாட்டை கவனித்தருளும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும்.
தேவரீர் எனக்கு அடைக்கலம், சத்துருவுக்கு எதிரே பலத்த கோபுரம். நான் உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகள் மறைவிலே வந்து அடைவேன். கடவுளே, நீர் என் பொருத்தனைகளை கவனித்துக் கொண்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் நிலைத்திருப்பார், கிருபையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படி உமது நாமத்தை என்றைக்கும் புகழ்ந்து பாடுவேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களும் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்டதான திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது நிருப வாக்கியமாக பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுவதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளிச் செய்திருக்கிறார் என்பது. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 முடிய. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது: அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்பது. இன்றைய நாளுக்குரிய இந்த திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படியாக நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார்.
பரமண்டலத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபார்சல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் இந்த காலையிலே உண்டாவதாக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்காக ஆவியானவரின் பலன் வேண்டி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சகலவிதமான ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாயிருக்கிற கடவுளே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான காலை வேளைக்காகவும் இந்த தொழுகை நேரத்துக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் இறங்கி எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசுகிற அடியேனை மறைத்து தேவரீருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துவீராக. கேட்கிற உமது அடியார்களாகிய அனைவருக்கும் அது ஆறுதலும் ஆசீர்வாதமுமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் தந்த அருமையான காலை வேளையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம் அனைவரையும் அதிகமாக நிரப்புவதாக. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தியான பாகமாக அமைவது நாம் வாசிக்க கேட்டதான நற்செய்தி பகுதியில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரையிலான வசனங்களிலே குறிப்பாக 20வது வசனத்தை வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த வசனத்தினுடைய 2வது பாகம், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்பது. அன்புக்கினியவர்களே, பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒன்றாகிவிட்டது. எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையான பயம் அவர்களையும் ஆட்கொள்ளும் என்பதிலே சந்தேகமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். நான் நம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக ஊட்டுவாழ்மடம் பரிசுத்த யோவான் லுத்தரன் ஆலயத்திலே பணியாற்றி கொண்டிருந்த போது 2018ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒருவேளை உங்களுடைய உள்ளங்கள் தயங்கலாம். ஆனாலும் சொந்த அனுபவம், பட்ட அனுபவம், அந்த அருமையான ஆலயத்திற்குள்ளே மாலை நேர தொழுகைக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஆலயமே அதிரக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு சத்தம் உண்டானது.
அந்த சத்தத்தை கேட்டவுடன் அதிர்ந்து போனேன், நடுநடுங்கி விட்டேன். எங்கிருந்து இந்த சத்தம் வந்தது, எப்படி இந்த சத்தம் வந்தது என்கின்றதான பயமும் நடுக்கமும் அடியனுக்குள்ளே அதிகமாக ஏற்பட்டு விட்டது. சுற்றுப்புறம் எல்லா இடமும் பார்த்தேன், யாரையுமே காணவில்லை. ஆலயத்துக்கு அருகில்தான் போதகர் இல்லம். என்னுடைய மனைவியும் பிள்ளையும் உள்ளே இருந்தார்கள். இங்கு ஏதாவது ஒரு சத்தம் பிறந்ததா, நீங்கள் ஏதாவது கேட்டீர்களா என்று கேட்டேன். இல்லையே, ஒரு சத்தத்தையும் நாங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு வந்து ஆலயத்தை சுத்தி பார்த்தேன், அங்கு வேறு ஏதாவது நடைபெறுகிறதா என்று ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆலயத்திற்குள்ளே போவதற்கே எனக்கு அவ்வளவு நடுக்கமும் பயமுமாக இருந்தது. பின்பு அந்த ஆலயத்தினுடைய ஓரத்தில் நின்று ஜெபித்தேன். அப்பொழுதுதான் உணர்ந்தேன், அது ஆண்டவருடைய தொனி என்று. ஆம், அந்த ஆலயத்தினுடைய ஆல்டர் பகுதியிலிருந்து வந்ததான அந்த தொனியை, அந்த முழக்கம் நிறைந்த சத்தத்தை என்னால் விளக்கி சொல்ல முடியவில்லை. எப்பேற்பட்ட சத்தம், அது எப்பேற்பட்ட ஒலி என்று என்னால் விளக்கி சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு அது பயங்கரமான ஒலியாக இருந்தது, சத்தமாக இருந்தது. அப்பொழுது உணர்ந்தேன், அந்த அருமையான ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார், ஆவியான தேவன் வாசம் பண்ணுகிறார் என்கின்ற ஒரு பெரிய விசுவாச உணர்வு அடியனுக்குள்ளே வந்தது. பிரியமானவர்களே, ஆம், நம்மை அறியாத நிலையிலே, நாம் விரும்பாத நிலையிலே எழும்புகின்ற காரியங்கள், உருவாகின்ற சத்தங்கள், அதிர்வுகள் நம்மை அறியாமலேயே பயமுறுத்துகிறது. அதுபோல ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பினிடத்தில் தேவதூதன் வந்து நிற்கிறார். அருமையான வார்த்தை பயன்படுத்துகிறார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, பயப்படாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு வெகு விமர்சையாக நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலையிலிருந்து பிறப்பின் மகிமைக்காக நம் எல்லாருடைய உள்ளங்களும் பூரிப்படைய ஆரம்பித்துவிடும், சந்தோஷமடைய வாய்த்துவிடும். நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாக ஆரம்பித்துவிடும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காரியங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. யோசேப்பை கண்ட மாத்திரத்திலே தேவதூதன் சொன்ன வார்த்தை, பயப்படாதே. மரியாளுக்கு போய் தரிசனமாகிற நிலையிலே தேவதூதனை கண்டவுடனேயே மரியாள் பயந்து விட்டார்கள். உடனடியாக மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, மரியாளே பயப்படாதே. அருமையான வார்த்தையை, பேரை சொல்லி, யோசேப்பே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே. அதற்கு முந்தி லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே ஒரு நபரை பார்த்து தேவதூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய பலிபீடத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்ததான சகரியாவை பார்த்து வந்ததான துனி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி. ஆம், பயமும் திகிலும் நம்மை நடுக்குகின்ற வேளையில ஆண்டவருடைய சத்தம் நமக்கு வெளிப்படுவது, அது தைரியத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய பிறப்பிற்கு முன்தூதனாக வந்த யோவானுடைய பிறப்பின் போதும் அங்கே வந்த வார்த்தை, சகரியாவே பயப்படாதே.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாக யோசேப்பை பார்த்து, யோசேப்பே பயப்படாதே. தாய்மை அடைய போகிற மரியாளை பார்த்து, மரியாளே பயப்படாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே மெய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் வந்து அறிவித்த அந்த செய்தி, மெய்ப்பர்களை பார்த்து லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முந்தி அனுப்பப்பட்ட முந்தூதனாகிய யோவானில் இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய தரிசனமாகுத நிலை, எல்லா சூழ்நிலையும் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தை பயப்படாதிருங்கள். அப்போஸ்தலரை பார்த்து பயப்படாதிருங்கள். சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், தரிசனமானார். அந்த தரிசனமான நிலையிலும் பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருந்தவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பயத்தை நிற்கிறவர், நம்முடைய அச்சங்களை நீக்குகிறவர், நம்முடைய தயக்கங்களை நீக்குகிறவர். அவருக்கு தெரியும் உள்ளபடி நாம் பலகீனமானவர்கள், உள்ளபடி நாம் தைரியமற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், சோர்வானவர்கள், பலகீனமான பாண்டங்கள் என்பதை ஆண்டவர் அறிவார். அறிந்த ஆண்டவர் இறங்கி வந்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை பயப்படாதிருங்கள். யோசேப்பினுடைய அந்த பின்னணியை பார்ப்போம் என்றால், அங்கே குடும்ப வாழ்க்கையிலே இனம் புரியாத ஒரு பிரச்சனை யோசேப்பு காதுக்கு வருகிறது. யோசேப்பு மிகவும் மனம் கலங்கி போனார். என்ன செய்வது இந்த விஷயத்திலே, என்ன செய்வது? இந்த உலகத்திலே நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வல்லவோ நடந்திருக்கிறது. திருமண நிச்சயமாத்திரம் நடைபெற்றிருக்கிறது, திருமணமாகவில்லையே. அப்படியானால் இந்த பெண் கருவுற்றிருக்கிறாளே, இவளை எப்படி நாம் சேர்த்துக் கொள்ளுவது? இவளை எப்படி நாம் மணமுடிப்பது? ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட மன குழப்பங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மரியாளை மிக மிக தந்திரமாக என்ன செய்துவிட வேண்டும்? ஒதுக்கிவிட வேண்டும். இந்த காரியத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று நாம் ஒதுங்கிவிட வேண்டும் என்று அவர் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். அவரால் தூங்க முடியல, அவரால் சாப்பிட முடியல, அவரால் மன நிம்மதியோடு இருக்க முடியல. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். யோசேப்பே பயப்படாதே, தைரியமாயிரு. உன் மனைவியாகிய மரியாளை குறித்து சந்தேகப்படாதே. அவள் கர்ப்பமடைந்திருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எவ்வளவு திட்டமும் தெளிவுமான வார்த்தை யோசேப்புக்கு வருகிறது. யோசேப்பு தைரியம் அடைகிறார். அவருடைய குழப்பமெல்லாம் மாறுகிறது, அவருடைய சந்தேகமெல்லாம் மாறுகிறது. அவருடைய உடலிலே புதிய ஒரு ஆரோக்கியம் வருகிறது. அவருடைய மனசிலே புதிய ஒரு தைரியமும் தெம்பும் வருகிறது. முகத்திலே அழகான கலை உருவாகிறது.
புன் சிரிப்பு உண்டாகிறது. அந்த நிலைமையை நம்மளால் விவரிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிறது. இன்றைய உலகத்தை பாருங்க. வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இளம் கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, வயோதிப நிலையில் இருக்கிறவர்களுக்கும் அந்த சந்தேகம் என்கின்றதான அந்த பேராபத்து நிறைந்த பிரச்சனை அதிகமாகிறது. அதனால் குடும்பங்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து வாழ்ந்து ஒற்றுமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ்ந்த கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் என்கின்றதான ஒரு பிரச்சனை உருவாகும் போது அங்கே என்ன செய்யும்? அங்கே விரிசல் ஏற்படும், அங்கே பிளவுகள் உண்டாகும். அந்த பிளவுகள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இல்லாதபடி அவர்களை பிரிக்கும். அவர்களுக்குள்ள டிஸ்டன்ஸை, தூரத்தை ஏற்படுத்தும். சண்டையாக மாறும், பிரிவினையாக மாறும். கடைசியிலே இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறது போல அது கொலைவெறியாக மாறிவிடும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பயங்கரமான சம்பவம் செய்தித்தாள்களில் ஏறக்குறைய பல நாட்களாக வந்த ஒரு செய்தி. சென்னையிலே குடியிருந்தவர்கள், திரைப்பட நடிகராக வாழ்ந்த சகோதரி தன்னுடைய கணவனால் சந்தேகத்துக்கு ஆளாகி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு பல இடங்களில் அந்த சகோதரனுடைய உடல் போடப்பட்டிருந்த சம்பவம். ஆம், அந்த மனைவியை அவ்வளவு கொடுமையாக கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கணவனுடைய உள்ளத்திலே சந்தேகம் ஏற்பட்டு வாழ்க்கையே சின்னாபின்னமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கின்றன. பிரியமானவர்களே, இருந்து உட்கார்ந்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இப்படி ஒரு பிரச்சனை காதிலே விழுகிறதே, என்னுடைய கணவனை குறித்து இப்படி ஒரு பிரச்சனை நான் கேள்விப்படுகிறேனே, அல்லது என் மனைவியை குறித்து இப்படி ஒரு பிரச்சனையை கேள்விப்படுகிறேனே என்று உட்கார்ந்து யோசித்து ஆலோசித்து ஜெபத்தோடு ஆலோசித்தால் நல்ல தெளிவு கிடைக்கும். பிரியமானவர்களே, நல்ல ஆலோசனை கிடைக்கும். 3வது நபருக்கே நம்முடைய காரியம் போய் தெரியாது. அந்த அளவுக்கு தேவ ஞானம் உண்டாகும், தேவ பிரசன்னம் உண்டாகும், தேவ தீர்மானம் உண்டாகும், தேவ ஆலோசனை உண்டாகும். அந்த ஆலோசனைக்கும் தேவ திட்டத்துக்கும் தேவ தீர்மானத்துக்கும் தேவ ஆலோசனைக்கும் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட விரிசலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்தாலும் அது சுமூகமாக கர்த்தர் முடித்து தருவார். சுமூகமாக கர்த்தர் முடித்து தருவார். இழந்து போன வாழ்க்கையை, மனசை கவலைப்பட வைத்த மனசை இருளடைய வைத்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கடவுள் அருமையான ஒரு விடுதலை தருவார். மீண்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான குடும்ப வாழ்வு துளிர்க்கும். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அருமையான இளந்தம்பதிகள், திருமணமாகியது மிக மிக அமர்க்களமாக திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் 6 மாதத்திற்குள்ளே அந்த கணவனும் மனைவி பிரிந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த சகோதரி கர்ப்பம் அடைந்து விட்டாள். கடவுளுடைய கிருபையினாலே அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். நாட்கள் கடந்தது, விவாகரத்தே ஆகிவிட்டது. நீதிமன்றத்திலே அந்த வழக்கு தொடரப்பட்டு விவாகரத்து ஆகிவிட்டது. விவாகரத்து ஆகி 3 ஆண்டுகள் கூட ஆகவில்லை.
அந்த கணவன் அந்த மனைவியை தேடவும், அந்த மனைவி அந்த கணவனை தேடவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, தங்களுக்கு கிடைத்த அந்த அருமையான குழந்தையோடு விவாகரத்தான, நீதிமன்றத்தின் நிமித்தம் விவாகரத்தான கணவனும் மனைவியும் தங்களுடைய குழந்தையோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஆண்டவருடைய மக்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வாக, நம்முடைய எல்லா பயங்களுக்கும் தீர்வாக, எல்லா கவலைகளுக்கும் தீர்வாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண செய்த கடவுள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண செய்வார். ஆகையினாலே எல்லா வகையான மனதை குழப்பக்கூடிய, குடும்பங்களிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய, பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய எல்லா காரியங்களையும் தூக்கி எறிவோம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம். கடவுள் இறங்குவார், நல்ல ஆலோசனைகளை தருவார், நல்ல வழிகளை காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாகும். அப்பேற்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான வாழ்வுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தீர்வாக அமைய தொடர்ந்து ஜெபிப்போம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இந்த நாட்களை காண்போம். கடவுள் நமக்கு இறங்கி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 168வது பாடலை பாடுவோம். ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே என்கின்றதான ஒரு அற்புதமான பாடல். முதல் 3 கவிகளை பாடுவோம். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா, பாரொரு பாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தானே வரும், சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சீருஷ்டித்த மாவலரோ, சீருடன் அவைமான் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ, மேசியாயிவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அன்புள்ள மனசானோ, தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவி பின்னொழியோ, மேத்தவே உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொழியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாயுதித்த இவர் புத பாலகனா. ஜெபம் செய்வோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆம் அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனை, எங்களுக்காக தம் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை பாலகனாக தந்த கடவுளே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான இந்த பண்டிகை நாட்களிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளை ஆசரிக்கும் விதத்திலே, கொண்டாடும் விதத்திலே ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே, அதிகாலை வேளையிலே ஆண்டவர் எங்களை இந்த தொழுகையிலே பங்கெடுக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பாடி துதிக்க, உம்முடைய திருவசனங்களை வாசிக்க, தியானிக்க நீர் செய்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிகழ்வுகளை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது ஒவ்வொரு சூழலிலும் இருந்தவர்களை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, யோசேப்பே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், அப்போஸ்தலரை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழலிலும் இறங்கி வந்து ஆண்டவரே தைரியப்படுத்தின கடவுளே, உற்சாகப்படுத்தின கடவுளே, ஊக்கப்படுத்தின கடவுளே, தட்டி கொடுத்த கடவுளே, தூக்கி நிறுத்தின கடவுளே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒவ்வொரு நேரங்களிலும் சோர்வுகள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, தயக்கங்கள் வரும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது ஆவியானவர் இறங்கி, பரிசுத்தாவியானவர் இறங்கி வசனத்தை அனுப்பி எங்களை தைரியப்படுத்துவீராக, எங்களை பக்குவப்படுத்துவீராக, எங்களை திடப்படுத்துவீராக. நாங்கள் அறிவீனர்கள், பலவீனர்கள், உம்முடைய ஆவினால் எங்களை பலப்படுத்த சுவாமி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய பிறப்பின் மகத்துவத்தை ஆண்டவரே, ஆவியானவரை நாங்கள் அனைவரும் கண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாட்களிலே கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கவலைகளோடு இருக்கிறவர்கள், வறுமையோடு வாழுகிறவர்கள், வியாதிகளோடு வாழுகிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளோடு வாழ்கிறவர்கள், கணவன் மனைவி பிரிந்து வாழுகிறவர்கள், ஆண்டவரே, ஆவியானவரே, ஒருவர் முகம் ஒருவர் பாராதபடி, ஒருவரோடு ஒருவர் பேசாதபடி, ஒருவருக்கொருவர் முக கோணலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, கணவர்களையும் மனைவிகளையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் இறங்கி சமாதானமான சூழ்நிலையை தாரும். குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணச் செய்யும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் அப்படி சந்தோஷமான சூழ்நிலையோடு வாழ கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. நல்ல எதிர்காலங்களை தாரும், நம்பிக்கையை தாரும். கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை தாரும் சுவாமி. நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையில இந்த முகநூல் வாயிலாக நடைபெறுகிற தேவரீர் இந்த தொழுகையில உலகெங்கிலும் இருந்து இதை கவனிக்கிறவர்கள், பங்கெடுக்கிறவர்கள், இந்த தொழுகையிலே சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறவர்கள் எல்லா தரப்பினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அனைவருக்கும் இறங்கி அவர்கள் விரும்புகிற அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தோப்பனை இன்றைய தினத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற அன்பு பிள்ளைகள், அடியவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்தருளும் சுவாமி. அருமை ஆண்டவரே, அன்பான பிதாவே, உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துநாதருடைய பிறப்பின் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டவரே, வெளி ஊர்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள், ஆண்டவரே, உறவுகளை தேடி புறப்பட்டு செல்லுகிறவர்கள் அனைவருடைய பயணத்தையும் கடவுள் வாய்க்க பண்ணும். தடையில்லாமல் வந்து சேரட்டும். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த நாட்களை காணட்டும் சுவாமி. குடும்பங்களிலே அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பங்கிட்டும் கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்டுக்காக,
நாட்டினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை உணர்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிறப்பின் நாட்களின் இந்த மகிமையான தினங்களை கண்டு ஆண்டவரை மனமாற்றம் அடையாதவர்கள் எல்லாம் மனமாற்றம் அடையும்படி, தேவ பிரசன்னத்துக்கு ஆளாகும்படி, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாடு முழுவதும் அமைதி நிலவட்டும், தேசம் முழுவதும் சமாதானம் நிலவட்டும், தேசம் முழுவதும் ஒற்றுமை நிலவட்டும், தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆவியானவரே நல்ல சேமம் உண்டாகட்டும். எல்லா நன்மையும் கிருபையும் ஆண்டவரே உலகத்தார் அனைவருக்கும் உண்டாகட்டும். சுவாமி, தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த நாளின் அனைத்து பணிகளோடும் உமது கிருபை எங்களோடு இருக்கட்டும். யாவற்றையும் எங்களுக்காக பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோனிக்கப்பட பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் மீண்டும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷமும் அமைதியும் நிலவும்படியாக ஜெபித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் அதை செய்வார். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு ஆலயத்தில் ஒருமித்த ஒரே ஆராதனையாக நடைபெறும். அதில் குடும்பமாக பங்கெடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நாளை காலை கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆராதனை சரியாக 5 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும். அனைவரும் குடும்பமாக வந்து பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பயணங்களையும் பணிகளையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.